முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு மற்றும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பொருந்தும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாரி நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். நெறைய பேரு எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பர்சனலி வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. கமெண்ட்லயும் கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சில வீடியோல. எனக்கு வந்து கொஞ்சம் வயிற்று பிரச்சனை, ஜீரண கோளாறு இருந்துச்சு. இன்னும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன என்ன நடக்குதுன்னே புரியாம இருந்தது. பெட் ரிடனா இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இது ஃபுட்டுனால மட்டும் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு புரியறதுக்கே 3 மாசம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டயட்ல இருக்கேன். இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரேன். ஆக்டிவா இருக்கேன். உங்களுக்கே தெரியும். எவ்வளோ வீடியோஸ் போடுறேன், எவ்வளோ இறைப்பணியில வந்து ஈடுபட்டுருக்கேன் அப்படின்னு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட சொல்ற நெறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹெல்த் இஷ்யூஸ். மெயினா அதுவும் லேடீஸ்க்கு. இது மாரி நெறைய விஷயங்கள், நெறைய நோய்கள் பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரையால சரி பண்ண முடியல அப்படின்னா, ஃபுட்லயே அது சரி பண்ணலாம். உணவே மருந்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனல் வழியா எனக்கு அறிமுகமான சகோதரி புவனா, இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்ல, அவங்க நியூட்ரிஷனிஸ்ட்டா இருக்காங்க. நான் என்னோட சில விஷயங்களுக்காகவும் நான் இவங்கள கன்சல்ட் பண்ணிட்டுருக்கேன். இவங்க நெறைய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா இவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கறதுலயே ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்ற ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான் இவங்க தான். ரொம்ப கைண்டா, ரொம்ப மெச்சூர்டா இவங்க வந்து எனக்கு டீல் பண்றாங்க. வெயிட் லாஸ்லாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட்லயே வந்து நெறைய வந்து வெயிட் லாஸ்லாம் அவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்க அந்த ஃபோட்டோஸ் கூட நான் போடுறேன் பாருங்க. அதே மாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு பிகாஸ் அதே மாரி டயபெட்டிக், தைராய்டு, ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை, அதே மாரி தோல்ல வர வியாதிகள், குழந்தைங்களோட ஹெல்த் இது எல்லாமே வந்து இவங்க பார்க்குறாங்க. அவங்க சில ஃபோட்டோஸ் போடுற பாருங்க. முகத்துல இருக்கிற மங்கு, முடி கொட்டுறது, மெயினா வெயிட் லாஸ் இது மாரி நெறைய விஷயத்துக்கு பார்க்குறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் கால் வந்து ஃப்ரீயாவே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கன்சல்ட் பண்ணிட்டு, அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு திருப்புகழ் வீடியோ தான். இப்பலாம் நெறைய நீங்க கமெண்ட்ல நோட் பண்றீங்களான்னு தெரியல. திருப்புகழ்னால வந்து நெறைய அதிசயங்கள் நடக்கிறத கமெண்ட்ல போட்டுட்டே இருக்காங்க. மெயினா 108 முறை பாராயணம் பண்ற அந்த முறை வந்து சில பேர் ஃபாலோ பண்ணி, உண்மையாவே இது செம்ம மிராக்கிள்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு திருப்புகழ் வீடியோலயும் நான் வந்து தவறாம இந்த முறைய சொல்லுவேன். அம் எந்த திருப்புகழா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு வேண்டுதலுக்கு 108 முறை நீங்க வந்து ஒரே நாள்ல உட்காந்து, ஒரே ஒரே ஸ்ட்ரெச்ல உட்காந்து நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க. அன்னைக்கு வந்து கண்டிப்பா நீங்க முருகனோட அதிசயத்த நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பண்ண முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க டெய்லி வந்து ஒரே ஒரு தடவ வாசிச்சா கூட போதுமானது. ஸோ, இன்னைக்கு திருப்புகழ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்க மாரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கை பல விதங்கள்ல நல்ல வகையில வந்து மேம்படுத்தக்கூடிய முருகப்பெருமானை அருகில் சென்று உணரக்கூடிய பல வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. தவறாம மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, நமக்கு பொதுவாவே வந்து எந்த விஷயமானாலும் சரி, நீங்க ஒரு பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கோயிலுக்கு போறது, என்ன ஒரு ஒரு திங்ஸ் வந்து நீங்க வீட்டுக்கு வாங்கணும். இப்படி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும், நம்ம நெனச்சது சில சமயம் நடக்காமயே இருக்கும். பல வேண்டுதல்கள் நிறைவேறாமயே இருக்கும். அதுக்கு நமக்கே கண்ணுக்கு தெரியாம வந்து ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு தடைக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டே இருக்கும். அது நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. முக்காவாசி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்மளோட கர்மாவே நமக்கு எகென்ஸ்ட்டா வேலை செய்யும். சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கெல்லாம் ஒரு பூஜை பண்றதுனாலே வந்து, நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா, என்னோட கர்மா அப்ப வந்து ஃபுல் ஸ்விங்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அது அது நடத்த விடாம பயங்கரமா தடுக்கும். நான் போராடி ஒரு 5 நிமிஷம் பூஜையாவது பண்ணுவேன். இது மாரி நீங்களும் வந்து நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மாரி பதில் இல்லாத தடைகளுக்கு ஒரு பதில் தரும் விதமாக நமக்கு ஒரு திருப்புகள் நம்மளுடைய அருணகிரிநாதர் குடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருப்புகழ் எண் 303 குன்றுதோறாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான திருப்புகழ். குன்றுதோறாடல் அப்படின்னா, பொதுவா அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ்ல
குன்றத்தோராடல் அப்படின்னா, பல தலங்களை வந்து பல கோயில்கள குறிப்பிடுறாரு. அதாவது முருகன் கோயில் கொண்டிருக்கும் மலைகளை வந்து பொதுவாக குறிக்கிறார் இந்த பேர்னால. அம் அது லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளிமலை இருக்கு, மயிலம், விராலிமலை, குன்றக்குடி, பொதிகைமலை, திருகோணமலை, கொங்கணகிரி, கழுகுமலை, திருக்கழுகுன்றம், கயிலை, கதிர்காமம், திருச்செங்கோடு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோயில்கள் இந்த மாரி குன்றத்தோராடல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள அவர் கொண்டு வராரு. ஸோ இந்த திருப்புகழ் வந்து பார்த்திங்கன்னா, சின்னது தான். ஒரு 8 லைன் தான். நம்ம எப்பவும் போல வாசிச்சுட்டு, அதுக்கான அர்த்தத்தையும் நம்ம இப்ப பார்த்துரலாம். அதே மாரி இந்த திருப்புகழ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தடை நீங்கி பொதுவா உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை பார்க்கறதுக்காக நீங்க இத பாராயணம் பண்ணலாம். ஸோ இத வந்து நான் இப்போ வாசிச்சு காட்டுறேன். "அதிருங்கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலைகாண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலுமிருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே." ஸோ வந்து நான் இது ரொம்ப ஸ்லோவா வாசிச்சு காட்டுறேன். அது அப்பதான் மொத தடவ கேட்குறவங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையா வாசிக்கிறேன். இது ஒரு குட்டி திருப்புகழ் தான். ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட்ல வந்து ஈஸியா சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இது எப்படி வந்து நம்மளுடைய தடைகளெல்லாம் வந்து தகர்த்து எறிய போகுது, நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் கொண்டு வரப்போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ "அதிருங்கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று" அப்படின்னா, இப்போ நமக்கு முன்னாடி முருகப்பெருமான் அப்படியே நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா நிக்கிறாரு. நமக்கு கண்ணுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா, அவருடைய காலடி தான், அவருடைய திருவடிகள் தான் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அந்த சதங்கையும், தண்டையும் அணிந்த அந்த காலடிய பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்கள நீங்க அந்த மாரி நிக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முதல் வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஒலிக்கும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் எனது அடிமையாகிய நான்." உனக்கு முன்னாடி அந்த கழல் அணிந்த அந்த திருவடிகளை வணங்குறக்காக நான் வந்து ஒரு அடிமையா நிக்கிறேன். ஸோ, அப்போ உங்களுக்கு வந்து உங்க காட்சி மனக்கண் முன்னாடி நீங்க எப்படி நிக்கிறீங்கங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியும். அப்போ "உன் அபயம் புகுவதென்று, நீயே புகலிடம் என்று." அதாவது உன் முன்னாடி அடிமையா நிக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே வழி, என்னோட ஒரே புகலிடம் நீதான் அப்படின்னு சொல்றாரு. நிலைகாண இதயந்தனிலிருந்து கிருபையாகி, மெய்நிலையை மெய்நிலையை நான் காணுமாறு எனது உள்ளத்தில் வீற்றிருந்து கருணை புரிந்து அடுத்தது தான் வந்து முக்கியமான லைன். இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. இடர்பாடுகள். ஸோ என்னுடைய துன்பங்களும், அந்த தடைகளும், சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயே. இந்த ஒரு லைன்ல தான் நமக்கு வேணுங்கிற முக்கியமான லைன் இதுதான். நம்மளுடைய எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும், தடைகளா இருந்தாலும், எந்த மாரி ஒரு இடர்பாடா இருந்தாலும், அது கலங்கி ஒழிய எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி நேரடியா நம்ம முருகப்பெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பத்த வைக்கிறோம். எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் அப்படின்னா, தமக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமான். எதிர் அங்கொருவர் இன்றி. சிவபெருமானுக்கு எதிரா, அவருக்கு சமமா யாராவது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. தனக்கு சமானமாக இருக்க ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய பங்கில் உமைபாலா, இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே. ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானின் இடது பக்கத்துல இருக்கிறது யாரு? நம்மளுடைய பார்வதி. அந்த பார்வதியின் திருக்குமாரனே. அது யாரு? நம்மளுடைய முருகப்பெருமான். எங்கிலுமிருந்து விளையாடி அப்படின்னா, திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. ஸோ குன்றெடுக்கும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதனால வந்து கடைசி ஒரு வழியில வந்து கடைசி ஒரு வரியில வந்து அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? திருத்தலங்கள் எல்லா பக்கம் இருந்து பல திருவிளையாடல்கள் புரியும். எல்லா குன்றிலும் குடியிருக்கும்
நமது முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு நேரடியாக ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னோட இடர்பாடுகள்லாம் வந்து நீக்கி என்னோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்த கொண்டு வா, எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முருகப்பெருமானிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஸோ மிக ஒரு குட்டியான திருப்புகழ் இது. ரொம்ப அப்படியே அது நம்ம படிக்க படிக்கவே வந்து அர்த்தம் புரியிற மாரி இருக்கிற திருப்புகழ் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற மாரி மீனிங் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து தினசரி நம்ம வந்து பாராயணம் பண்றது மிக மிக நல்லது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில சின்னதும் பெருசுமா நூற்றுக்கணக்கான தடைகள் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலயுமே இருந்துட்டுருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத தடைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாமலே வந்து காணாம ஓடி போகணும் அப்படின்னா, இந்த திருப்புகழ டெய்லி ஒரு தடவையாவது வந்து பாராயணம் பண்ற பழக்கத்த கொண்டு வாங்க. இது வந்து இதில சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இது வந்து நீங்க டெய்லியும் 1 தடவ, இல்ல 6 தடவ, 11 தடவ, 21 தடவ இந்த மாரி பாராயணம் பண்ணலாம். உங்களுடைய வேண்டுதல் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில நான் சொல்ற மாரி எப்பவும் போல 108 முறை பாராயணம் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஈஸியா நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இது சம்மந்தமா ஏதாவது கேள்வி இருந்தா வந்து கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில தயவுசெய்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாரி பல நல்ல விஷயங்கள் நம்ம நெறைய பேசணும். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.